ஆக்சுவலாக ரீசெண்டாக ரிலீஸ் இல்லாமல் இருந்ததுனால இப்போ இதை ஒரு சாக்கா வச்சு உங்களெல்லாம் செஞ்சதில் எனக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷம் அது எனக்கு முதல்ல. அப்புறம் நல்ல ஒரு மாலை குஷி படத்துக்கு நீங்கள் ப்ரெஸ்லேயே உள்ள ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா தியேட்டர் என்ன ஆக போகுதுன்னு தெரியலை. அதுவும் இன்னைக்கு இளைய தளபதியை திருப்பி பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஏன்னா வி ஆர் மிஸ்ஸிங் தட் ஸ்பேஸ் இல்லை. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஜோதிகா மேடம் அவங்களுமே சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் திருப்பி நினச்சி பார்க்கும்போது ஆக்சுவலாக என்னென்னாங்க, ஒரு இந்த படத்தினுடைய கதையை நான் சொல்லும்பொழுது நான் ஒரு 2.5 மணி நேரம் சொல்லுவேன். நான் ரத்ன சார் நான் தான் போனோம் விஜய் சாரை பார்க்குறதுக்கு. அப்போ நம்ம படம் சொல்லும்பொழுதே நம்ம மைண்டில் படத்தை பார்த்துறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனை ஒன்றா ஷூட் பண்ணும்பொழுது நம்ம ஷூட் பண்ணி ஒரு சீனை நாங்கள் 1 lakh டைம் பார்ப்போம். ஏன்னா எடிட்டிங்கில் டிஸ்கஷனில் மியூசிக் டைரக்டருக்கு கதை சொல்லும் பொழுது, அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு கதை சொல்லும் பொழுது, அந்த சினிமோட்டோகிராஃபருக்கு கதை சொல்லும்பொழுது, ஃபைட் மாஸ்டர் கதை சொல்லும்பொழுது, எடுத்த சீனை எடிட் பண்ணும்போது, விஜயன் சாரோட அந்த ரஷ் பார்க்கும்போது ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீனையும் நாங்கள் மிக்சிங் எல்லாத்துலேயும் பார்த்தா ஃபைனல் ட்ரிமிங் மிக்சிங் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh டைம் ஒரு சீனை நாங்கள் கோத்ரூ பண்ணுறோம் அந்த மைண்டில். ஸோ அப்போ பார்த்து இருக்கும்பொழுது படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டருக்கு இந்த படம் என்னது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதுவே மறந்துடும். அந்த அளவுக்கு நாங்கள் நம்மாயிடுவோம். ஏன்னா ஒரு 100 தடவை பார்த்த ஒரு சீனால் நம்மாயிடுவோம். அதனால் அதுக்கப்புறம் தேட்டரில் ஆடியன்ஸோடு போய் ஆடியன்ஸை ரசிக்கிறதும் கைத்தட்டுறதையும் பார்த்து பரவாயில்ல நம்ம நினச்சது கரெக்டாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடிஞ்ச வழியிற ஒரு ஆடியன்ஸாக நாங்கள் ஒரு மேக்கர் அந்த படத்தை என்ஜாய் பண்ணவே முடியாது. ஒரு ஆடியன்ஸ் ஏன்னா ஆடியன்ஸ் ஃப்ரெஷ் மைண்டில் வருவாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு ஆடியன்ஸாக ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் நான் ஆடியன்ஸாக இந்த சாங்கை பார்த்தேங்க இந்த படத்தை. ரியலாக நான் என்ஜாய் பண்ணேன் உண்மையாக. அப்போ ஆடியன்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்றது எனக்கு இன்றைக்கி ஃபீல் ஆச்சு உண்மையாகவே. ஏன்னா 20 years ஆச்சு இல்லையா. ஸோ அவ்வளோ கேப் விட்டு இந்த படத்தை பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு பரவசம் ஒன்று உண்டாகுது மனசுக்கு. அப்போ தான் நான் நினச்சேன், இப்போ அந்த மைண்டில் இன்றைக்கி நான் ஒரு டேக்காக எடுத்துக்கிறேன்னா கில்லரில் இதுலேருந்து கொஞ்சம் கூட குறையாமல் என்டர்டெயின்மெண்ட் குறையாமல் இதே எனர்ஜியோட இதே இருக்கணும். அதை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு ஒரு ரிஃப்ரெஷிங் மொமெண்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு இந்த ஷோ. மேபி இந்த ரிலீஸே எனக்கு ஒரு ரீஃப்ரெஷிங் மொமெண்ட்டாக இருக்க போகுது கண்டிப்பாக. அப்போ இல்லாமல் கட்டி புடுறா சாக்கிறதுங்க இங்கேயே கூடுதலாக ஒன்ஸ் மாதிரி கேட்குறீங்க. ஐயோ என்ன அதில் என்னென்னா ஒரு கிளாமர் சாங் தான். ஆனால் அதில் ஏன் அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி அந்த சாங்கில் அந்த மெலடி ஒரு ஸ்வீட்டான மெலடிங்க. அது ஒரு பழைய பாட்டு உண்டு. செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா அந்த பாட்டு தான் தேவா சார்ட்ட சொல்லி இப்படி மாற்றலாம் சார் சொல்லி செந்தமிழ் தேன்மொழியா கட்டி பூடிதான். ஏன் உங்களுக்கு எத்தனையோ ஒரு கிளாமர் சாங் வந்திருக்கு, ஆனால் ஏன் உங்களுக்கு அது ஈர்க்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு அருமையான ஒரு பொயட்டிக் சாங். அந்த பொயட்டிக்கான ஒரு சாங்லேருந்து எடுத்த மெலடின்றதுனால அந்த மெலடி அப்படி உள்ளே புகுறுது, ஆடியன்ஸுக்குள்ள அப்படி புகுறுது. அது ஒரு வார்ம் ஃபீலை கிரியேட் பண்ணுது. அது வைரமுத்து சாரோட லிரிக் ஆகட்டும், மும்தாஜினுடைய இதாகட்டும், அந்த டான்ஸ் மாஸ்டர் தாரா மாஸ்டர் அவங்களோடதாகட்டும், இளைய தளபதி அதில் அப்படி உள்ளே புகுந்தவர் பண்ண ஒரு எனர்ஜி ஆகட்டும், எல்லாமே சூப்பர். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாட் ஓன்லி தட் சாங். மொட்டு ஒன்று மலர்ந்தது லிரிக்குக்கு டியூன் போட்டார் தேவா சார். இந்த லிரிக்கு சார் இந்த வழக்கமாக டியூன் போட போனோடனே தேவா சார் சார் என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த இடம் நம்ம ஒரு லிரிக்கை கொடுக்குறேன், நீங்கள் டியூனுக்கு லிரிக் இல்லை சார், இந்த இடம் லிரிக்கை தரோம், நீங்கள் அதுக்கு டியூன் போடணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன லிரிக் சார்னா வைரமுத்து சார் ஒரு லிரிக் வச்சுருந்தார். மொட்டு ஒன்று மலர்ந்திடம் மறுக்கும், முட்டும் தென்றல் அதை மெல்ல திறக்கும், இது மலரின் தோல்வியா இல்லை காற்றின் வெற்றியா, கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும், சின்ன ஒளி தட்டி தட்டி எழுப்பும், இது கல்லின் தோல்வியா இல்லை ஒளியின் வெற்றியா. இதில் அவர் சொல்லும்போதே அப்படி ஒரு பொயட்டிக்கான ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கக்கூடிய சண்டை என்பது, அந்த ஊடலுக்கு இதை விட சிறந்த வரிகள் போடவே முடியாது. மேகம் என்பது மழை முடிச்சு காற்று முற்றினால் அவிழ்ந்து கொள்ளும்,
காதல் என்பது இது மனமுடிச்சு கண்கள் முட்டினால் சேர்ந்து கொள்ளும். அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைன்ஸ் இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து நான் இப்போ தேவாசார்ட்ட கேட்டேன், அந்த பழைய பாட்டு இல்லையா, மொட்டு சிட்டுக்குருவி அந்த மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். தேவா சார் ரொம்ப அழகாக அந்த டியூனை போட்டு கொடுத்தார். அமைந்தது சார், இந்த படத்திற்கு அனைத்தும் அமைந்தது. இந்த படத்துக்கு விஜய் சார் போய் கதை சொல்லும்பொழுது அமைதியாக கேட்டதும், அவர் கேட்டு முடிச்சோடனே அவர் பெரிய ரியாக்டே பண்ணல. ஒருவேளை அவர் பிடிக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு ரத்னம் சாரை பார்த்தேன், என்ன சார் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கார், விஜய் சார் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேணா வேற கதை சொல்கிறேன் அப்படின்னு. ஏன் நல்லா இருக்கே இதே பண்ணுவோம் அப்படின்னாரு. ஓ இது ஏங்க நல்லா இருக்குன்றது இதான் ரியாக்ஷன் தான், நமக்கெல்லாம் கொஞ்சம் வைப்பு கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பிரமாதம். ஆமாம், அப்படி ஒரு பிரமாதமான ஒரு அனுபவம். ரத்னம் சாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர். அவர் டாபிக் வர்றதுக்கு முன்னாடி நான் 2 பேரை பற்றி சொல்லி ஆகணும். ஒன்று மறைந்த அமரர் ஒளிப்பதிவாளர் ஜீவா சார் வந்து இன்னைக்கு இந்த படத்துக்கு இப்படி ஒரு அருமையான விஷுவல்ஸை கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொன்னார். டெஃபினட்டாக அவர் இந்த ஒரு கணத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன். அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து நல்ல ஒரு வைப்பு கொடுத்த விவேக் சார், அவர் இந்த படத்துக்கு பண்ண ஒரு கான்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து மக்களுக்கு அவ்வளோ ஈஸியாக அதை பண்ணி உள்ளுக்குள்ளே நல்லா அவங்கள சீன் கதையாக போகும்போது நடுவில் ஒரு மாதிரியான சீன் வந்து கொடுக்குற ரிலீஃப் வந்து அடுத்து அந்த கதையை ஃபாலோ பண்ணுறதுக்கு அது கொடுத்த ஒரு எனர்ஜி என்பது மிகச்சிறந்த ஒரு எனர்ஜி. எல்லாமே அது மாதிரி ரத்னம் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர். இன்றைக்கி வந்து அவர் பார்த்தீங்கன்னா அவர் காசு வந்து அவர் இந்த படத்துக்கு நீங்கள் ஆடியன்ஸாக நீங்கள் எவ்வளோ காசு அவருக்கு கொடுத்தாலும் அது வந்து தாகும், அது வந்து பத்தாது. ஏன்னா அவ்வளவு செலவழிச்சிருக்காரு இந்த இண்டஸ்ட்ரிக்கு. அவர் தன்னுடைய பெரும்பான்மையான வாழ்க்கை இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர் செலவழிச்சிருக்காரு. எத்தனை இயக்குநர்களுக்கு வாழ்க்கை, எத்தனை மியூசிக் டைரக்டருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு, ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு குஷி ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. இன்றைக்கி வந்து நான் தெலுங்கில் நடிக்கிறேன் இதெல்லாம் சொல்லி வந்தாலும் இன்றைக்கி நான் போகும்போது நான் தெலுங்கில் எனக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அந்த குஷி தெலுங்கில் எடுத்தது. கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் ரத்னம் சாருக்கு என்றைக்குமே நான் நன்றி சொல்லுவேன். டெஃபினட்டாக ஒரு சிறந்த ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்து என்னுடைய கலை தீனிக்கு வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு படமாக இந்த குஷி அமைந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் என்றைக்குமே வந்து டைரக்டர் ஆகணும்னு இண்டஸ்ட்ரிக்கு வரவே இல்லை. நான் வந்து நடிகனானு வந்ததுனால அவங்களுக்கே தெரியும். பட் அதனால தான் அதுக்கப்புறம் நான் டைரக்ஷன் நிப்பாட்டிட்டு ஆக்டிங்கில் நியூ வேறு எப்படி போயிட்டது. பட் இப்போ நான் திரும்பி பார்க்கும் பொழுது இதில் இவ்வளவு அதான் சொன்னேன், ஆடியன்ஸாக நான் இன்றைக்கி ஆடியன்ஸாக இந்த சின்ன ட்ரெய்லரையும் இந்த 2 சாங்கையுமே ரசித்தேன். அப்போ கண்டிப்பாக படம் எவ்வளோ ஒரு எனர்ஜியோடு வந்துருக்குன்னு பார்ப்போம். இது ஒன்றே என்னென்னா சார், பிளெஸ்ஸிங் தான் சார். ஒரு நல்ல அமைந்த பிளெஸ்ஸிங். அன்றைக்கி பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் கொடுத்த அன்பும் இன்றைக்கி அந்த ப்ரெஸ்ஸில் அன்றைக்கி நான் சந்தித்தவங்களாம் இன்றைக்கி அப்படியே பார்க்குற எல்லாரையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி புதுசான ஆளுங்களும் வந்துருக்காங்க. ஸோ குஷி மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்க போது தியேட்டரில். அப்படி இல்லாமல் இன்றைக்கி ஆண்ட்ரூ சாரியா கூட வந்தார், என்னை பார்க்க ஆஃபீஸ்க்கு வந்தார். வந்தவுடனே அப்புறம் ஆண்ட்ரூ சார் வந்து அதில் வந்து இப்போது என்னை வச்சு வதந்தின்னு ஒரு வெப்சீரிஸ் பண்ணார். அது நல்ல ரீச் ஆச்சு ப்ரைமில். அதுக்கப்புறம் கொலைகாரன் டைரக்டர் என்னுடைய அசிஸ்டண்ட் அவர். ஸோ வாலியிலேருந்து என் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார். சரி வந்தார், சார் வாங்க சார் எனக்கு குஷி தான் ஈவெண்ட் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரீரிலீஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்னு நினைக்கிறேன். இல்லை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு, அதுவே ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட்டு தான் இது. டெஃபினட்டாக ஒரு அது வச்சுருக்கேன். ஓ சூப்பர் 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 சூப்பர். அதுவும் சூப்பர் படம் தான். அது சந்தோஷம். எனவே சக்தி சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அதில் ரிலீஸ் பண்ணுறாரு. அவருடைய இதில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். டெஃபினட்டாக அது வந்து என்னென்னா அவர் வந்து அவர் இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை மட்டும் தொடலை. அவர் ஒரு ஃபேன் பாயாக, ஒரு லவர் பாயாக அவர் வந்து இந்த படத்தை குஷி அவர் வந்து எங்களை விட மனசுலேருந்து சந்தோஷமாக அவர் எடுத்துக்கொண்டு வந்திருக்காரு. அதை ஐ கேன் ஃபீல் இட் சார். அது உங்களுடைய எனர்ஜி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நம்ம குஷி படத்துடைய ஃபைனான்சியர் ரமேஷ் சாருடைய ஃப்ரெண்டு நம்ம முருகன் சார், அவரும் இங்கே வந்திருக்காரு. அவரும் தயாரிப்பாளர். ஸோ இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ வளர்ச்சிகள், எத்தனையோ பேருக்கு ஒரு பாதையாக இருந்த குஷி. நமக்குமே இன்றைக்கி இது ஒரு தான் ரீஃப்ரெஷிங்காக பார்க்கும்பொழுது இனிமேல் இந்த மாதிரி நல்ல மக்களுக்கு வந்து அந்த சாங்ஸ், அந்த எனர்ஜியான சாங்ஸ்
அதெல்லாம் மேகம் கருக்குது அந்த படம் எல்லாமே. ஸோ மக்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறாங்க. டெஃபினட்டாக எவர் கிரீன் மூவி குஷி. அது இறைவன் கொடுத்த ஒரு வரம், இறைவன் கொடுத்த ஒரு அமைப்பு, நல்ல விஷயங்களாக சேர்ந்து அமைந்தது. அப்படி ஒரு அமைப்பு வந்து ரொம்ப ரேராக தான் அமையும். அது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக அதை இல்லை சாங் வந்து எப்போவுமே வந்து அந்த ரெக்கார்டிங்லேயே தெரிஞ்சிடும். அது ஒரு வைப் வந்துடும் அந்த ரெக்கார்டிங்கில். ஏன்னா எதுவுமே மனசுக்கு உள்ள ஹிட் ஆகாமல், உள்ள எனர்ஜி ஏற்றாமல் ஒரு விஷயத்த நாங்கள் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதான் சொல்கிறேனே, அந்த கிரியேட்டிங் ஏரியாவில் தான் நாங்கள் என்ஜாய் பண்ணுறது. அது மொத்தமாக ப்ராடக்டாக வந்து நிற்கும் பொழுது ஒரு நாள் என்ஜாய் பண்ணுவோம், ஒரு நாளில் நம்ம முகத்தையே கண்ணாடியில் பார்க்கும்போது வந்து சூர்யா நீ ரொம்ப அழகாக இருக்கடா அப்படின்னு தோணும். ஒரு நாள் என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி அது வந்து உணர்வுகள் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் உண்மையாகவே சொல்கிறேன். நான் இன்றைக்கி ஆடியன்ஸாக தான் குஷி என்ஜாய் பண்ணி இங்கே உட்காந்து பார்த்தேன். நான் இந்த சாங்குகளை பார்க்கும்போது, ஏன்னா நானும் டிவியில் பார்த்துருந்தேன், டிவியில் வந்துடுச்சு, யூடியூப்பில் பார்க்குறோம், நம்ம யூடியூப்பில் சோனியில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படி பார்க்குறோம். அப்போமெல்லாம் அது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் அதோடைய டெஃபினட்டாக ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லை நாங்கள் எது பண்ணாலும் ஹிட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை எப்பொழுதுமே உண்டு. அது என்னென்னா நமக்கு உள்ள ஹிட் ஆகிடுச்சுனாலே அது ஹிட் ஆகிடும், அவ்வளோதாங்க. அதனால் அது ஒன்று தான். பட் உண்மையாக அன்னைக்கு என்ஜாய் பண்ணதை விட நான் இன்றைக்கி தான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதான் உண்மை. ஒரு எல்லா லவ் சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை பணக்காரன் அது பிரச்சனையாக இருக்கும், பணம் பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்கு. இல்லாட்டி குடும்ப பகை இருக்கும், 2 எதிரி குடும்பங்கள் இருக்கும், அதில் உள்ள பிள்ளைங்க 2 லவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ப்ராப்ளம் இருக்கும், ஹிந்து முஸ்லீம், ஹிந்து கிறிஸ்டியன் இப்படின்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் காதல் கதைக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது எதுவுமே இந்த கதையில் பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். ஏன்னா அது இட் இஸ் கோயிங் டு பி ஒன் அனதர் ஃபிலிம் அப்படின்னு ஆகிடக்கூடாதுன்றதுனால ஸ்பெஷலாக இருக்கணும்னு கூட. அப்போ என்ன பிரச்சனை, 2 பேருக்கும் பிரச்சனை. அவங்க தான் வெளியே வில்லனை வெளியே வைக்காண்டா உள்ளே வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அதை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணுது. அப்போ அந்த சண்டை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, எடுப்பை பார்த்தியான்னு கேட்டால் அவன் இப்போ நான் பார்த்தேன், இப்போ என்ன என் கேர்ள் ஃப்ரெண்டோட எடுப்பை நான் பார்க்கக்கூடாது, அதான் முடிஞ்சுது, கதை அங்கே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் செகண்டாகவே இருக்காது. பட் ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன த்ரெட்டை க்ரியேட் பண்ணி அப்படியே முடிச்சு போனேன். அப்படி ரைட்டிங்கில் போகிறதான் அது மாதிரி ஒரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த டைமில் ஒரு புதுவிதமான ஒரு ரைட்டிங்காக அது அமைஞ்சிது. எனக்கு வந்து எரிக் சீகல்னு ஒரு இங்கிலீஷ் நாவல் ரைட்டர் இருக்கார், மேன் உமன் சைல்டு. அந்த அவங்க ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரைட்டிங் ஸ்டைல தான் நான் இதுக்கு ஃபாலோ பண்ணேன். இன்ன வரைக்கும் பேச்சுலராகவே இருக்கீங்க. ஆமா, தேவையா தேவையா எடுப்பு ரசிகா எல்லாத்தையும் ரசிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு துணைவிய ரசிகா ஏன் என்ன வரல? இல்லை நான் கொஞ்சம் ஒரு ஃப்ரீ பேர்ட், நான் அப்படி ஃப்ரீயாகவே இருந்தேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் சித்தர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல், பை பாய்.